நாங்கள் ஆக்சுவலி ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஆரம்பிக்கிறது லிட்டரல் ரொம்ப கஷ்டம் எனக்கு. சொல்கிறேன் ஏதாச்சும். என்னடா சொல்லணும்? வணக்கம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த ஹோல் நெக்ஸ்ட் 7 days வந்து சென்னை, பாண்டி சீரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நாங்கள் அங்கங்கே வேறு வேறு கண்ட்ரி போயிடுச்சு, பட் சொந்த ஊரே கவர் பண்ணலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வர மெயின் எய்மே ஒரே ஒரு வேலை தான், என்னென்னா சாப்பாடு. சோறு தான். சாரி, செருப்பால் அடிக்காதுங்க. பட் சென்னையில் வந்து சுற்றி பார்த்தோம் என்ன இருக்குன்னு ஆன்லைனு. அதில் பார்த்ததுல வந்து எங்கே போனாலும் சோறு சோறு சோறு. இது ஒரு தூங்கா நகரம்னு சொல்றதை விட ஒரு சாப்பாட்டு நகரம்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. வாங்க சாப்பிட போகலாம். ஸோ நம்ம பேசிக்கலி வந்து இந்த ஹோல் சென்னை சீரீஸில் நல்லா சாப்பிட போகிறோம் அண்ட் நல்லா சாப்பிட போகிறோம். எந்த கண்ட்ரி போனாலும் அதான் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சாப்பிடாட்டி. எஸ், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. ஸோ வந்து சென்னையில் வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபுட்டு தான். சென்னை தமிழ்நாடுனாலே ஃபுட்டு தான். ஸோ ஃபுல்லாக ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம சென்னை அண்ட் பாண்டியை கவர் பண்ண போகிறோம். அதை வந்து ஒரு லாங் ட்ரைவாகவும் பண்ண போகிறோம். நடுவில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் வருவார். நடுவில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டும் நடக்கும். பயங்கர பசி, காலையிலேருந்து சாப்பிடல. ஸோ நாங்கள் வந்து அன்பு மிலிட்ரி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு மிலிட்ரி ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இப்போ நடந்து. ஸோ ஏன் மிலிட்ரி ஹோட்டல் அப்படின்னா சென்னைக்கு வந்துட்டோம். நல்லா இருக்குன்னு நாங்கள் ஆனால் எல்லாம் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை சொல்ல வீட்டில் திட்டுவாங்க. பட் ஓகே. சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிறதுல வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டோம். அதில் வந்து இந்த அன்பு மிலிட்ரி ஹோட்டலோட ஸ்பெஷல் போன்லெஸ் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, அதுதான் இங்கே ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணேன். இது இல்லாமல் அவங்கள்ட்ட ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணியும் இருக்குது, வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கஷ்டப்படுறானா பையன்? ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஆனால் காரசாரமாக இருக்கு. ஓ, அப்படின்னா என்ன பிடிக்குமே? நல்லா உரப்பா காரசாரமாக கிக்கோட இருக்கு இந்த பிரியாணி. இது ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கு, ஒரு குழம்பு சாதம் மாதிரியும் இருக்கு, ஒரு பிரியாணி மாதிரியும் இருக்கு. இது ஆம்பூர் ஸ்டைலும் கிடையாது, இது வந்து எந்த ஸ்டைலும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதான் இவன் ஸ்டைல் போல. போன்லெஸ் சிக்கன் பீஸோட சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கன் நல்லா சார்ந்து இருக்குடா. ஆக்சுவலி நல்லா இருக்கு. செம்ம சாஃப்டா, செம்ம சாஃப்ட்டு. க்ரீமியா இருக்கா? ரொம்ப ரொம்ப டெண்டர், ரொம்ப ரொம்ப சாஃப்ட், நல்லா இருக்கு. பேர் என்னது? சின்ன வெங்காயம் மட்டன் சுக்கா. இந்த கோலா உருண்டை சுட சுட இருக்கு. இப்போதான் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் இங்கே ஸ்பெஷல். இதை சாப்பிடணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோமே. அந்தளவுக்கு இது ஸ்பெஷல்னு ஆன்லைன்லலாம் போட்டிருந்துச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக பேர்ன்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை உடச்சி வர அப்படியே உடச்சா நல்லா தான் இருக்குது. ஆவி பறக்குது, தெரியுதா? ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா?
யூஷுவல் கோலாவை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஆமாம், ஆனால் இது என்ன டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ பேசிக்கலி நம்மளோட சென்னை சீரீஸ்க்கு சாப்பாடுக்கு நல்லது ஒரு ஆரம்பிச்சாச்சு. பட் ஆக்சுவலி நல்லா இருக்குடா. லைக் வந்து சிங்கப்பூரில் நம்ம சாப்பிட்ற தமிழ் சாப்பாடும் இங்கே கம்பேர் பண்ணுவேன். அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியுமா? சாப்பிட்றியா? நீ ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கிறியா? நான் தான் ஃபர்ஸ்ட் பைட் எடுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் பைட் எடு. ஓகேவா? நான் மலேசியாவில் சாப்பிட்ருக்கேன், அது இதோட பயங்கரமாக இருக்கும். அப்படியா? பர்கர் சொன்னாலும் அந்த சன் அடிக்கிறதுக்கு அந்த லோகோக்கு நல்லா இருக்கும். நம்ம எங்கே சொல்ல எங்கே இருக்கோம். நம்ம பேசிக்கலி வந்து பிலால இருக்கோம், மவுண்ட் ரோட்ல. அது மவுண்ட் ரோட் மிலால். இங்கே வந்து ஃபேமஸாக இருக்கிறது இஸ் அந்த பன் பட்டர் ஜாம் அண்ட் டீ. அதான் அடிக்கிறோம். நான் சொன்ன ஒரு சத்தம், நல்ல பொல்யூஷன் ஸ்மெல்லு, சுட சுட ஒரு டீ. இந்த மாதிரி ஒரு டீ ரிவ்யூ கொடுத்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன். சென்னை என்னைக்காவது ஒரே நாளாவது ஒரு இடத்துலயாவது சைலண்டாக இருக்குமா? யாரை பார்த்து நான் கேள்வி கேட்டேன்? இந்த இதாக கொஞ்சம் சலசலப்பு சத்தம் கேட்குது, அதனால பாண்டி பசார் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டோர் பிராண்ட் பேர் வச்சு பண்ணுற விளையாட்டு கூட பண்ண முடியலடா. இங்கே எல்லாமே மொக்கையாக இருக்குதா? அங்கே இந்த வீடியோவில் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கேன்ல. ஆமாம், இந்த லைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ லைட்டிங் நல்லா இருக்கணும்னா இங்கே வரலாம் பாண்டி பசாருக்கு. புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மெரினா பீச் போயிடலாம். மெரினா பீச் போயிடலாம். அவங்களோட மெரினா பீச் வரும் ஜி. இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. ஓகே, வணக்கம். நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபைனல் டெஸ்டினேஷனில் இருக்கோம். இப்போ இருக்கிற இன்னியோட ஃபைனல் டெஸ்டினேஷனில் இருக்கோம். அதானே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வந்து இந்த மெரினா லைட் ஹவுஸில் இருக்கிறோம். இது வந்து மெரினா லைட் ஹவுஸ் சொல்லிட்டு நான் சுற்றி பார்த்தோம். என்னடா லைட் ஹவுஸை காணுமேன்னு அப்படி பார்த்தா இதுதாங்க லைட் ஹவுஸு. ஸோ இதான் வந்து மெரினா லைட் ஹவுஸு, ஃபேமஸ் லைட் ஹவுஸு. இங்கே தான் லவ்வர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நான் எனக்கு தெரியாது. ஓ மை காட், எப்போ? ஆனா எவ்வளவு பெரிய பீச் பாத்தியா? இந்த மாதிரி பீச் நீ பார்த்திருக்க? ஆமா, பயங்கர பெருசு. பலூன் அடிப்போமா? ஓகே ஓகே. வந்ததுக்கு சின்ன வயசுல, ரொம்ப சின்ன குட்டி வயசுல வெடிச்சது. அதுக்கப்புறம் இப்பதான் ட்ரை பண்ண போறேன். அப்ப ஒண்ணு கூட வெடிக்காது. நம்ம ஏம் அப்ப ரொம்ப மோசம். இப்போ ரொம்ப மோசமா தான் இருக்கும். சோஃபா எவ்வளோ அடிச்சிருக்க? 1 2 3 4 5 6 6 தான். நண்டு எங்க பாரு. ஓ ஓ, அதுதான் இந்த மாதிரி கிறுக்கி கிறுக்கி நடக்குறதா? கை வச்சு பார்க்குறியா? இங்கே இருக்கு. சரி, ஐ கான்ட் ஜூம் இன். இங்கே அந்த ஓடுது 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 ஓடுது. சரி, போய் பிடிச்சிக்க. போய் நண்டு கால் சூப் வச்சுக்க. நண்டுக்குள்ள கால் சூப்பராக வைக்க மாட்டாங்க. ஆட்டுக்கால் சூப்பரா. ஐயோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தான் சொன்ன ஃபார்முலா இல்லடா, கொஞ்சம் இப்படி வேணா போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மெரினா பீச் சூப்பராக இருந்துச்சுல. வெள்ளையா இருக்கேன் நம்ம ரெடியும். லைட் அடிக்கிறதுல லைட் ஹவுஸ்.
தேங்க்ஸ். இது என்னது மேனபிட் சூப்பராக இருந்துச்சுல, இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இன்னைக்கு அப்படிதான் ஃபினிஷ். சத்தமாக சொல்லுங்கடா, சொல்லிட்டேன் சொன்னா மட்டும் பார்க்கவா போகிறாங்க. என்னது